பிசிக்ஸ்ல இருக்கிற நிறைய ஃபார்முலால இந்த மாதிரியான ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்ற கான்செப்டை கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் இந்த ப்ரொபோர்ஷன்ஸ் எந்தெந்த ஈக்குவேஷன்ல வருதோ அந்த ஈக்குவேஷன்ல கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் அல்லது லெட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த சிம்பிளுக்கு ஒரு தனி வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ இருந்தால் மட்டும்தான் நம்மளால அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு சரியான கால்குலேஷனும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ இந்த ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்னா என்ன, அண்ட் இந்த கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன, அண்ட் இந்த கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூவை எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ரொபோர்ஷன்ஸ்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்னொன்னு இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இது ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். இப்போ நம்ம கிட்ட ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு. வேரியபிள்ஸ் அப்படின்றது ஜஸ்ட் சேஞ்ச் ஆகக்கூடிய வேல்யூஸ். எக்ஸ் ஒய் அப்படின்ற ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. இப்போ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது அதை சார்ந்து ஒய்யோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இதுதான் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இப்போ இந்த எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் இது ரெண்டுக்குமே ஒரு வேல்யூ கொடுப்போம். இப்போ எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் கேண்டிஸ் அண்ட் ஒய்ன்றது அந்த கேண்டிஸ் உடைய காஸ்ட். இப்போ இங்க இந்த கேண்டிஸ் உடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது அதோடைய விலையுமே அதிகமாகுது. அதே மாதிரி இந்த கேண்டிஸோட எண்ணிக்கை குறையும் போது அதோட விலையும் குறையுது. ஸோ இங்க எக்ஸ் அண்ட் ஒய் இது ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு, ஒன்னு சார்ந்து இருக்கு. இதை நம்ம எப்படி டிரைவ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய். இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்க இந்த சிம்பிள் தான் ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன். இப்போ ஒரு கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்ல வேல்யூஸ் கொடுத்துட்டு இந்த சிம்பிளை வச்சு நம்மளால எந்த கால்குலேஷனும் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனை நம்ம ஈக்குவல் சைனா மாற்றணும். அப்படி மாற்றணும் அப்படின்னா நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்காக இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்டுக்கு லெட்டர் கே அப்படின்ற ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்டான லெட்டர்ஸை கான்ஸ்டன்ட்டுக்கான சிம்பிள்ஸா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்க இந்த கேவோட வேல்யூ நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைட்ல மல்டிபிகேஷன்ல இருக்கிற இந்த ஒய்யை ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைட் கொண்டு போகும்போது அது டிவிஷனா மாறும். ஸோ இந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடு இருக்கிற வேரியபிள்ஸை வகுக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் இதனுடைய கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ. இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனை பொறுத்த வரைக்கும் இது டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனது. இங்க ரெண்டு வேரியபிள்ஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்மறையா சார்ந்திருக்கும். அதாவது ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு வேல்யூ குறையும். இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இது நம்ம டெரைவ் பண்ணும்போது எக்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/y அப்படின்னு எழுதணும். எதனால இங்க 1/y அப்படின்னு டிவிஷன்ல எழுதணும்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு சைட்ல இருக்கிற வேரியபிள்ஸையும் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்ணணும். ஸோ இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல கான்ஸ்டன்டோடைய வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ரெண்டு சைட்ல இருக்க வேல்யூஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 1/y அப்படின்னு டிவிஷன்ல இந்த வேல்யூவை எழுதுறோம்.